அது பூமியை ஒரு இருள் மூடினது அந்த நாட்களிலே. And in those days the earth was surrounded by darkness. இது வரலாறு சொல்லுகிறது. History has discovered this. இப்படிப்பட்ட இந்த காரியம் இனி அடுத்த 100 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட காரியம் நடக்காது என்று ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். The researchers and scientists have discovered that in the next 100 years such happenings will never happen. இதெல்லாம் தேவன் வருவதற்கு ஒரு அடையாளமாக வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். வானத்திலும் பூமியிலும் அவர் அதிசயமான காரியங்களை, அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். All this has been mentioned as the earlier sign of the coming of Jesus Christ, and we read in Acts chapter 2 about this. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:19 அல்லாமல் உயர வானத்திலே அற்புதங்களை தாழ பூமியிலே இரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களை காட்டுவேன். Acts of the Apostles chapter 2 verse 19, it is mentioned, and I will show wonders in the heavens above and signs on the earth below, blood and fire and vapor of smoke. அதாவது அவர் அபூர்வமான காரியங்களை செய்ய தேவன் ஆரம்பித்திருக்கிறாங்க. God has started showing his wonders. அப்படிப்பட்ட காரியங்களின் நிமித்தமாக வானத்திலே அற்புதங்களை அவர் செய்ய போகிறார். And due to this, on the heavens above there will be wonders. தேவ பிள்ளையே, Children of God, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு நாம் ஆயத்தப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். we should be prepared for the coming of Jesus Christ. சபையானது ஆண்டவர் சொன்னது போல 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு என்று எழுதியிருக்கிறது. அதை கல்லர் குகையாய் மாற்றியிருக்கிறார்கள் என்ற ஒரு அங்கலாய்ப்பின் சத்தத்தையும் தேவன் கொடுத்தாங்க. Like how God made me hear a voice of anguish in the year 2018 January 5th. My church is the prayer house for all people, but they have made it the den of robbers. தேவ பிள்ளையே, Children of God, கர்த்தருடைய சபையானது அவருடைய இயேசு கிறிஸ்துடைய முழு ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை. the church of God, it has been obtained by or purchased by the blood of Jesus Christ. அன்றைக்கு எப்படி வேதபாரகர்கள், ஆசாரியர்களோ, ஜனத்தின் மூப்பர்களோ தனக்கு வருகிற வருமானத்தின் நிமித்தமாக அந்த எருசலேம் ஆலயம் தீட்டுப்படுகிறதையோ, எருசலேம் ஆலயத்தில் கல்லர்கள் என்ன செய்தார்கள், அந்த ஆலயத்தை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். How in those days the priests, the elders and teachers of law, they were defiling the temple of Jerusalem due to the income they are receiving from that. They did not care about the church, but they were only concerned about money. அந்த நாட்கள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியம் செய்கிற நாட்களிலே அவர் பார்த்தார், என்னுடைய பிதாவின் வீடு ஜப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது, இதை இவர்கள் கல்லர் குகையாக வியாபார ஸ்தலமாக மாற்றுகிறார்கள் என்று யோவான் 2வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். Jesus Christ, he saw this church of the Jerusalem, that it has been the church of believers who come and pray, and it is the prayer house of my Father. But see, they have made it as a house of trade. Jesus had anguish for this.